Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 7th ஓட first chapter large numbers around usல exercise number 1.2 பண்ண போறோம். இப்போ இங்க exercise number 1.2ல land of tens கொடுத்திருக்காங்க. இந்த land of tens there are special calculators with special buttons. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு calculator கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரை வந்து denote பண்ணுது. பாத்தீங்கன்னா இங்க 1000 இருக்கு. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா 10 இருக்கு. இங்க வந்து 100 இருக்கு. இப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இங்க சம்ஸ் கொடுத்திருக்காங்க என்னன்னு பார்க்கலாம். The thoughtful thousands only has a plus 1000 button. How many times should it be pressed to show? இப்போ இங்க 1000 பட்டன் இருக்கு. இது வந்து எத்தனை தடவை பிரஸ் பண்ணா we get these number அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அவங்களே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. 3000க்கு we have to press 3 times this 1000 button இல்லையா? ஸோ அதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ 10,000க்கு நம்ம எத்தனை தடவை இங்க 1000 பிரஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நமக்கு 10,000ல பாத்தீங்கன்னா we have 4 zeros இல்லையா divided by 1000 பண்றோம். இப்போ இந்த ஜீரோல கேன்சல் பண்ணிக்கலாம். So cancel பண்ணா we have 10. அப்போ 1000 வந்து if you press 10 times we get the number 10,000. Next பாத்தீங்கன்னா 53,000 இருக்கு. 53,000னா நமக்கு எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ divided by 1000 we get 53. அப்போ 53 times press panna we get the value 53,000. Next 90,000 ku we have to press this 1000 button for 90 times. And 1 lakh இப்போ பாத்தீங்கன்னா 1 lakh எத்தனை ஜீரோ இருக்கு? 5 zeros இருக்கு. Divided by 1000. இப்போ 3 zeros இங்க 3 zeros இங்க cancel பண்றோம். Remaining we have 100. அப்போ 1 lakh we have to press 100 times this 1000 button. இப்போ next வந்து times கொடுத்திருக்காங்க. So 1000 வந்து 153 times press பண்ணா நம்பர் என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ 153 into 1000 பண்ணும் இல்லையா? We get so 1,53,000. 1,53,000 we get. Next, how many thousands are required to make 1 lakh? இப்போ 1 lakh வந்து எத்தனை தௌசண்ட் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம இங்க சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா 1 lakh 100 times you have to press this 1000. அப்போ 1 lakh எத்தனை thousand இருக்கு? 100,000. ஸோ என்ன இங்க செக் பண்ணி பார்க்கலாம். 100 into 1000 we get 1 into 1 இந்த 5 zeros இங்க ஆட் பண்ணிக்கணும். Next வந்து the tedious tens only has plus 10 button. How many times should it be pressed to show? இப்போ வந்து 10 நம்பர் கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1000ல பார்த்தோம். இப்போ வந்து டென்ஸ்ல பார்க்க போறோம். 500ல வந்து எத்தனை டென்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 500 வரதுக்கு நம்ம எத்தனை தடவை இந்த 10 பட்டன் பிரஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ 500 by 10. ஸோ இந்த 00 கேன்சல் பண்ணா ரிமைனிங் 50. 50 times நம்ம பிரஸ் பண்ணா we get 500. So again one more time check பண்ணி பார்க்கலாம். 50 into 10. 5 ones are 5. 0 0. So 500 we got. Next 780. 780ல வந்து எத்தனை tens இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 780ல we have 78 tens. Next 1000ல 1000ல பாத்தீங்கன்னா we have 100 tens. வேணா செக் பண்ணி பார்க்கலாமா? 1000 divided by 10. 0 0 cancel we have 100. And one more time 100 into 10. 1 ones are 1. 0 இங்கே 3 0 ஆட் பண்ணிக்கணும். We get 1000. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3700. அப்போ இதுல வந்து எத்தனை டென்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ டென்ஸ்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த 0 மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிடணும். ரிமைனிங் என்ன இருக்கு? 370. அப்போ 370 டைம் பிரஸ் பண்ணா we get 3700 வேல்யூ. இப்போ 10,000ல எத்தனை டென்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ டென்ஸ்ல எத்தனை ஜீரோ இருக்கு? 1 இல்லையா? அப்போ இந்த ஒரு ஜீரோ மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். We have 1010. வேணா இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 1000 into 10, 1 into 1, இந்த zeros எல்லாம் ஆட் பண்ணிடுறோம். 4 zeros. அப்போ we got 10,000. இப்போ 1 lakhல வந்து எத்தனை tens இருக்கு? இப்போ 1 lakh எத்தனை ஜீரோ இருக்கு? ஃபர்ஸ்ட் 5 ஜீரோ இருக்கு இல்லையா? 5 zeros-ல we have to cancel ஒரு ஜீரோ. ஏன்னா 10ல வந்து ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா? அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்கு? 10,000. இப்போ 1 lakhல we have 10,000 tens. இப்போ tens வந்து if you press for 435 times எவ்வளோ வேல்யூ வரும்னு கேக்குறாங்க. அப்போ என்ன பண்ணும்? 435 into 10. அப்போ நமக்கு 4350. So we get the value 4350.
ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான். இப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா the handy hundreds only has plus 100 button. How many times should it be pressed to show? இப்போ நெக்ஸ்ட் வந்து 100 பட்டன் வச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க 400. ஸோ 400 வரதுக்கு நம்ம எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணணும் 100 பட்டனை 4 times. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3700 இல்லையா? அப்போ we had to press 100 for 37 times. இப்போ 100ல எத்தனை 0 இருக்கு 20 இல்லையா? இப்போ இந்த 00 இந்த 00 கேன்சல் பண்ணா ரிமைனிங் 37. ஸோ நெக்ஸ்ட் 10,000 எத்தனை 100 இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 100ல 2 0 போயிடணும் இல்லையா? ஸோ 2 0 போகிறதுக்கு we have 100. ஸோ 10,000 we have 100 hundreds. நெக்ஸ்ட் 53,000ல எத்தனை hundreds இருக்கு 53,000. இப்போ 100னா 20 இது கேன்சல் ரிமைனிங் 530. ஸோ டோட்டலி வந்து 530 hundreds இருக்கு. நெக்ஸ்ட் 90,000 இல்லையா? இப்போ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணோம் 00 கேன்சல் பண்ணிக்கலாம் ரிமைனிங் 900. ஸோ 900 hundreds இருக்கு 90,000ல. ஸோ நெக்ஸ்ட் 97,600. அப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம் we have 976. ஸோ இதில் வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க 2 0 கேன்சல் பண்ணிட்டு we have 1000. 1000 hundreds இருக்கு 1 lakhல. வேணா செக் பண்ணி பார்க்கலாமா 1000 into 100 we get 1 into 1 5 0 இங்க இருக்கு அவ்வளவுதான் we get 1 lakh. If you press 100 for 582 times நமக்கு என்ன வேல்யூ வரும் இந்த வேல்யூ அப்படியே போட்டுட்டு 2 0 ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் we get 58,200. So next sum, how many hundreds are required to make 10,000? So 10,000ல எத்தனை hundreds இருக்கு கேக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் 2 0 கேன்சல் பண்ணிடணும் we have 100. அப்போ 100 should be needed to make 10,000. So இங்க 100 இங்க 100. So 1 ones are 1. இந்த 0 வந்து இங்க ஆட் பண்ணிக்கணும். So we get 10,000. Next J sum. How many hundreds are required to make 1 lakh? இப்போ 1 lakhல எத்தனை 0 இருக்கு 5 zeros இருக்கு இல்லையா? அப்போ 100ல 2 zeros இருக்கு 5 zerosல 2 zeros நம்ம கேன்சல் பண்ணிட்டா we get 1000. அப்போ 1000 100 சேர்ந்தா we get 1 lakh. Handy 100 says there are some numbers which tedious tens and thoughtful thousands can't show, but I can. Is this statement true? Think and explore. இப்போ 100 என்ன சொல்லுது அப்படின்னா few numbers இருக்கு அது வந்து நான் மட்டும் தான் ஷோ பண்ண முடியும். ஸோ அந்த நம்பர் வந்து 1000னாலயோ இல்ல 10sனாலயோ பண்ண முடியாது ஷோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் என்னவா இருக்கும் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக தான் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 200 300 மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 மட்டும் தான் பண்ண முடியும் பட் 10னாலயும் பண்ண முடியும். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10 பண்ணனும்னா we have to press for 20 times to get 200. 300 பாத்தீங்கன்னா we have to press 10 for 30 times. பட் 100னா 3 times press பண்ணாலே we get 300. 1000 பாத்தீங்கன்னா இதுக்கு applicable இல்லை ஏன்னா வேல்யூ வந்து கம்மியா இருக்கு. one more வேல்யூ பாத்தீங்கன்னா 3800 இருக்கு வெச்சுக்கோங்களேன். So 3800னா 100ல ஷோ பண்ணலாம் இல்லையா 38 times we get 3800. அதே 1000 வராது இதுல ஏன்னா 3000 தனியா இருக்கு 800 தனியா இருக்கு. அப்போ 1000ல பிரஸ் பண்ணா எக்ஸாக்ட் வேல்யூ வராது. சோ 10ஸ்ல பண்ணோம்னா நமக்கு வேல்யூ வந்து நிறைய தடவை பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பட்டன் வந்து we have to press for 380 times to get 3800. அப்போ அது வந்து ரொம்ப லாங் process இல்லையா? சோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 எல்லாமே we can show only through 100 calculator. Fourth sum, Creative Chitti is a different kind of calculator. It has the following buttons. இப்போ again வந்து one more calculator இருக்கு. அது வந்து Creative Chitti பேர் வச்சிருக்காங்க. அதுல வந்து நிறைய buttons இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 1 இருக்கு 10 இருக்கு 100 1000 10000 1 lakh 10 lakhs வரைக்கும் இருக்கு. It always has multiple ways of doing things. How so? You might ask. To get the number 321, it presses plus 10 32 times and 1 once. Will it get 321? Alternatively, it can press 100 2 times and 10 12 times and 1 once. இப்போ இந்த நம்பர் வந்து 321 வந்து ரெண்டு மெத்தட்ல வந்து அது நம்பர் பிரஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது
it presses 10 into 32 times. So 32 times வந்து 10 press பண்ணுது. அதுக்கப்புறம் 1 வந்து once press பண்ணுது. 1 வந்து 1. இப்போ 32 into 10 320, 1 into 1 1. So நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 321 வந்துருச்சு. அண்ட் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா 100 into 2 times பண்ணுது. அப்போ 100 into 2, next 10 வந்து 12 times. So 10 into 12. அதுக்கப்புறம் 1 வந்து once. 1 வந்து once. இப்போ இதுலயும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2 into 100 200, 10 into 12 120, அப்புறம் 1. So இதுவும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா we get 321. So ரெண்டு மெத்தட்லயும் we got the same answer. அப்போ இது ஃபங்க்ஷன் பண்றது கரெக்ட் இல்லையா? So different numbers press பண்ணி அந்த வேல்யூ வந்து கரெக்டா 321 கொடுக்குது. அப்போ S. So அது press பண்ண numbers வந்து buttons வந்து கரெக்டான button. Okay. Fifth sum, two of the many different ways to get 5072 are shown below. These two ways can be expressed as. இப்போ next number வந்து 5072 number ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். என்னன்னா first வந்து 50 into 100 plus 7 into 10 plus 2 into 1. இது எல்லாமே tally பண்ணா we get the value 5072. And one more method பாத்தீங்கன்னா 3 into 1000, 20 into 100, 72 into 1. So இது நம்ம tally பண்ணா we get 5072 value. Next ஒரு question கேட்டிருக்காங்க. Find a different way to get 5072 and write an expression for the same. இப்போ 5072 வந்து வேற எந்த மாதிரி மெத்தட்ல நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க இங்க ரைட் சைட்ல. 5 into 1000 plus 10 into 7 plus 2 into 1. So இதெல்லாமே tally பண்ணா we get the value 5072. இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் சால்வ் பண்ணிட்டேன். நீங்க வந்து one more method தான் ட்ரை பண்ணி பாருங்க to get the value 5072. So next என்ன sum கேட்டிருக்காங்க? Figure it out. For each number given below, write expressions for at least two different ways to obtain the number through button clicks. Think little chitty and be creative. இப்போ இங்க கொடுத்திருக்க நம்பருக்கு வந்து அட்லீஸ்ட் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி வந்து 2 எக்ஸ்பிரஷன் எழுத சொல்லியிருக்காங்க மினிமம். இப்போ 8300க்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர் வந்து இங்க கொடுத்திருக்க நம்பர் தான் எடுக்கணும், வேற நம்பர் எடுக்க கூடாது. சோ இங்க பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்களே அந்த நம்பர் தான் நம்ம எடுக்கணும். 8 into 1000 plus next வந்து 100 இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். 3 into 100. இது tally பண்ணா we get the answer 8300. And one more கேட்டிருக்காங்க இல்லையா, 2 எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு நம்பருக்கும். And one more நம்ம என்ன பண்ணலாம்னா 100s தான் எடுக்க முடியும். ஏன்னா 1000க்கு மேல 10000 இருக்கு which is bigger than 8000. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 100 எடுத்துக்கலாம். So 8 into 1000 பண்ணோம். அப்போ 100 நம்ம என்ன பண்ணோம், அந்த 3 0 வரணும் இல்லையா, அதுக்கு நம்ம 80 into 100 போட்டுக்கலாம். We get 8000 value plus இங்க வந்து 100 நம்ம எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 எடுத்துக்கலாம். So 50 இல்ல இங்க இல்லையா, 50 இல்ல. அப்போ நம்ம 10 எடுத்துக்கலாம். 10 எத்தனை தடவை பண்ணலாம்? பாத்தீங்கன்னா 10ல வந்து ஒரு 0 இருக்கு, பட் we should get 300 இல்லையா, அப்போ one more 0 எடுக்கணும். அப்போ 30 into 10 பண்ணிக்கலாம். 30 into 10 பண்ணா we get 300. So total we get 8300. இப்போ நம்ம A sum ஓட எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோம். 40629 எடுக்கணும். எக்ஸ்பிரஷன் இங்க எழுதிறேன் B sum க்கு. 40000க்குனா நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 10000 எடுத்துக்கலாம். 4 okay, 4 into 10000. So we get 40000 plus next 600 எடுத்துக்கலாம். 100 into 6 போட்டுக்கலாம். 6 into 100 plus அப்புறம் 29 இருக்கு இல்லையா, அப்போ 2 into 10 20 plus 1 இருக்கு, அப்போ 9 into 1. இதெல்லாமே நம்ம சால்வ் பண்ணா we get the value 40629. இப்போ வந்து இதுக்கு one more expression எழுதணும். இப்போ 40000 நம்ம எப்படி பண்ணலாம்னா 1000 வேல்யூஸ்ல எடுத்துக்கலாம். So 40000க்குனா நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து 4 போட்டோம் இல்லையா, அப்போ இங்க 40, இந்த 0 குறையுது 1000க்கு, அப்போ என்ன பண்ணலாம், இந்த 1000 இங்க போட்டுக்கலாம். இங்க வந்து 40 இருக்கு, இங்க 30, ஒரு 0 நம்ம இங்க பேலன்ஸ் பண்ணிட்டோம். அப்போ 40 into 1000 we get 40000 plus 10 into 60 போட்டுக்கணும். இங்க 6 போட்டோம், இங்க 60 போட்டோம், பட் 0 இங்க 2 0 இருக்கு, இங்க 2 0 நம்ம காம்பன்சேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து we have
29. 29 நம்ம என்ன பண்ணலாம்னா 29 into 1 எடுத்துக்கலாம். So இது எல்லாமே solve பண்ணா we get the value 40,629. இப்போ C பாத்தீங்கன்னா 56,354 இருக்கு. அப்போ first என்ன பண்ணலாம் நம்ம 56,000. அப்போ 56 into 1000 போட்டுக்கலாம் plus 300 இருக்கு. அப்போ 3 into 100 plus 5 into 10 plus 4 into 1. So இதெல்லாமே solve பண்ணா we get 56,354. And one more expression கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த 56 நம்ம என்ன பண்ணலாம் 50 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ 5 into 10,000 plus 6 into 1000. அப்போ நமக்கு என்ன வந்து 50 plus 6 அப்போ 56,000 வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 300 இருக்கு. 35 into 10 பண்ணிக்கலாம். So 35 into 10 பண்ணா we get 350. இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு 4 into 1. இதெல்லாமே சால்வ் பண்ணா we get 56,354. இப்போ நம்ம C sum வரைக்கும் ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம D பண்ணலாம். இங்க என்னன்னா 66,000 இருக்கு. அப்போ 66 into 1000 பண்ணிக்கலாம் plus 600 இருக்கு. அப்போ 6 into 100 plus 66 இருக்கு. அப்போ 6 into 10 plus 6 into 1. இதெல்லாம் solve பண்ணா we get 66,666. And one more expression. இப்போ நம்ம இந்த 66 வந்து 60 மாத்திக்கலாம். அப்போ 6 into 10,000 plus next 6 இருக்கு இல்லையா, அப்போ 6 into 1000. இப்போ இங்க 60,000 இங்க 6,000. அப்போ 66 வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் 600 இருக்கு இல்லையா, 60 into 10 பண்ணிக்கலாம். we get 600. இப்போ நெக்ஸ்ட் 66 சால்வ் பண்ணோம். அப்போ நம்ம அகைன் என்ன பண்ணலாம்னா 66 into 1 பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தட் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து E sum. இங்க பாத்தீங்கன்னா 3,67,813. அப்போ 3 into 1 lakh நமக்கு 3 lakhs கிடைச்சிருச்சு. பிளஸ் 67,000 இருக்கு. அப்போ 67 into 1000 plus 8 into 100 plus 13 into 1. ஓகே, ஒரு மெத்தட் நம்ம பண்ணிட்டோம். இன்னொரு மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம்னா 30 into 10,000 பண்ணிக்கலாம். இங்க வந்து ஒரு 0 இருக்கு, இங்க வந்து 4 0. அப்போ 3 lakhs நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா 60,000 பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 60 into 1000 நமக்கு 60,000 வந்துருச்சு. பிளஸ் வந்து 7 இருக்கு இல்லையா, அப்போ 7 நம்ம என்ன பண்ணலாம்னா 100ல பண்ணிக்கலாம். 70 into 100 we got 7,000. 80 into 10 so we get 800 plus 10 into 1 and 3 into 1. Creative Chitti has some questions for you. A. You have to make exactly 30 button presses. What is the largest 3-digit number you can make? What is the smallest 3-digit number you can make? இப்போ வந்து A sum என்ன கேட்டிருக்காங்கன்னா 3-digit largest நம்பரும் and 3-digit வந்து smallest நம்பரும் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் எத்தனை பட்டன் ப்ரெஸஸ்னா we have to use a button 30 times. அதாவது லார்ஜர் வேல்யூ கண்டுபிடிக்க 30 டைம்ஸ் நம்ம பட்டன் பிரஸ் பண்ணணும். ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க we have to press the button for 30 times. இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் 3-digit நம்பர்னா என்னது 999 is the largest 3-digit number. And smallest பாத்தீங்கன்னா 100 இல்லையா, இது larger, இது smallest. இது வந்து யூசுவலா ஜெனரலா இருக்கிற நம்பர் வேல்யூ. இப்போ each வேல்யூக்கு வந்து we have to use the button 30 times. So largerக்கும் 30 times and smallerக்கும் 30 times நம்ம press பண்ணணும். அதுதான் கண்டிஷன். அப்போ இங்க இருக்கிற நம்பர்ஸ்ல வந்து larger and smaller நம்ம எடுக்கணும். இதுல இருக்கிறது 3-digit higher value பாத்தீங்கன்னா 100 இல்லையா, அப்போ நம்ம 100 into 9 எடுத்துக்கலாம். we get 900. அதுக்கப்புறம் 10 into 1 we get 10. அப்போ 20 into 1 20.
ஸோ நமக்கு என்ன வேல்யூ இருக்கு 9030 வருது. இந்த மாதிரி நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸு, இங்கே வந்து 10 வந்து 1 டைம் பண்ணும், அப்புறம் 1 வந்து 20 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 10 plus 20 30. அப்போ நம்ம பட்டன் வந்து 30 டைம் யூஸ் பண்ணி we got 930 as a bigger number. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்மாலர் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ 10 into 9 90. அப்போ 1 into நம்ம என்ன பண்ணோம், இங்கே 9 தான் இருக்கு. ரிமைனிங் எத்தனை டைம் ப்ரெஸ் பண்ண பட்டன் வந்து 21 டைம்ஸ். இப்போ நம்ம இதை 21 மல்டிப்ளை பண்ணால் we get 1 into 21 21. இப்போ நம்ம ஆட் பண்ணால் 1 11. ஸோ 111 வருது ஸ்மாலர் நம்பர். லார்ஜர் நம்பர் 930 வருது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் நம்பர் 111 வருது, லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 930 வருது. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நம்பர்ஸ் கண்டுபிடிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பி சம் 997 can be made using 25 clicks. Can you make 997 with a different number of clicks? இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 25 கிளிக்ஸ் பண்ணி இந்த நம்பர் அவங்க எடுத்திருக்காங்க. 997 வந்து 25 டைம்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி they got the number. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சேம் நம்பரை வந்து டிஃப்ரெண்ட் கிளிக்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது இதர் 25க்கு மேலே வச்சுக்கலாம், இல்லைனா 25க்கு கீழே அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த நம்பர் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 100 வேல்யூ எடுத்துக்கலாம். 100 into 9 we got 900. So next one 10 into 9 we got 90. இப்போ again 7 டைம் என்ன பண்ணலாம்னா 1 into 7 பண்ணிக்கலாம். So 1 into 7 7. இப்போ இதான் டேலி பண்ணா we get 997. இப்போ நம்ம எத்தனை கிளிக் பண்ணியிருக்கோம், 9 plus 9 18, 18 plus 7 we get 5 1 25. oh ஸோ 25 கிளிக்ஸ் தான் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐதர் நம்ம 25 கம்மியாக பண்ணோம், இல்லைனா 25க்கு எக்ஸ்ட்ரா பண்ணோம். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா வேறு விதமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா 8 மாற்றிடுறேன். இப்போ எனக்கு இங்கே 8 வந்துருச்சு. இப்போது இங்கே எனக்கு 10 கம்மியாக இருக்கு இல்லையா, அப்போது 1 into 17 மாற்றிடுறேன். I got 17 here. இப்போ நான் கரெக்டாக ஆர்டரில் இந்த நம்பரை எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7 9 9. I got the same number 997. இப்போ நம்ம number of click பார்த்தீங்கன்னா 9 plus 8 plus 17. இப்போ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 17 plus 8 we get 25. 25 plus 9 25 plus 9 30 34 clicks நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 34 clicks யூஸ் பண்ணி we got this value. Create questions like these and challenge your classmates. So இந்த மாதிரி நீங்க different questions try பண்ணி நீங்களும் work out பண்ணி பாருங்க. plus உங்க ஃப்ரெண்டையும் பண்ண சொல்லுங்க. ரெண்டு பேர் ஆன்சரும் சேமா இருக்கா இல்ல டிஃபரெண்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Next, systematic CP is a different kind of calculator. It has the following buttons: 1, 10, 100, 1000, 10,000, lakh. It wants to be used as minimally as possible. Again சிட்டி மாதிரி இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க, என்னன்னா சிஸ்டமேட்டிக் சிபி. ஸோ சிட்டியில் நமக்கு பார்த்தீங்கன்னா 10 lakhs வரைக்கும் இருந்தது வேல்யூ, பட் இங்கே வந்து 1 lakh தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கால்குலேட்டர் பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, how can we get the numbers 5072, 8300 using a few button clicks as possible? Find out which button should be clicked and how many times to get the desired numbers given in the table. The aim is to click as few buttons as possible. Here is one way to get the number 5072. This method uses 23 button clicks in total. Is there another way to get 5072 using less than 23 button clicks? Write the expression for the same. இப்போ இங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, க்ளூ கொடுத்துருக்காங்க. They made number 5072. எப்படின்னா 1000 into 5 பண்ணியிருக்காங்க to get 5000. அப்புறம் 100 into 0. ஸோ ஒன்றும் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து 10 into 6 பண்ணியிருக்காங்க. 10 into 6 வந்து பார்த்தீங்கன்னா 60. அதுக்கப்புறம் 1 into 12.
ஸோ 5072 உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மினிமம் கிளிக்ஸ், அதாவது பட்டன் வந்து கம்மியாக யூஸ் பண்ணி நமக்கு இந்த வேல்யூ எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பாசிபிள் மெத்தட் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 5 into 1000 பிளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கு 72 இருக்கு. அப்போ 7 into 10 பிளஸ் 1 into 2. இப்போ 1 வந்து 2 டைம்ஸ் எடுத்திருக்கேன், 10 வந்து 7 டைம் எடுத்திருக்கேன், அண்ட் 1000 வந்து 5 டைம் எடுத்திருக்கேன். இது வந்து நான் மாற்றி போட்டுக்கிறேன், 2 into 1 போட்டுக்கிறேன். இது எல்லாமே நான் ஆட் பண்ணால் I get 5072. இப்போ நான் எத்தனை டைம் கிளிக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே 5 7 5 7 12, இங்கே வந்து 2 14 டைம்ஸ் நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 5 6 எவ்வளோ வருது 11 11 + 12 3 2 23 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே 14 டைம்ஸ் தான் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்மாலர் தென் 23. இப்போ நெக்ஸ்ட் வந்து 8300 இருக்கு. அப்போ 8 into 1000 1000 இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு 1000. 8 into 1000 plus 300 இருக்கு. அப்போ நம்ம 100 யூஸ் பண்ணிக்கலாம். 3 into 100. So solve பண்ணா we get 8300. இப்போ பட்டன் பார்த்தீங்கன்னா we use 8 plus 3 11 clicks நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ next வந்து 1.2ல first sum figure it out. For the numbers in the previous exercise, find out how to get each number by making the smallest number of button clicks and write the expression. இப்போ இந்த நம்பர் நம்ம என்ன பண்ணோம்னா மினிமம் கிளிக்ஸ்ல வந்து எக்ஸ்பிரஷன் எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 8300 இருக்கு இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 8 into 1000 1000 time if you press we get 8000 plus 3 into 100. இப்போ இதோட கிளிக் பார்த்தீங்கன்னா 8 plus 3 மொத்தம் நமக்கு 11 கிளிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 11 டைம் வந்து நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். நான் வேணா இங்கே எழுதிடுறேன் ப்ராக்கெட்டில் 11 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 40,629. இப்போ 40,000 நம்ம 10,000 எடுத்துக்கலாம். 4 into 10,000 4 into 10,000 plus 6 into 100 plus 2 into 10 plus 9 into 1. இப்போ டோட்டல் நமக்கு கிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 plus 6 10 10 plus 2 12 12 plus 9 21. ஸோ இங்கே நான் ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன் 21 கிளிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 56,000 இருக்கு இல்லையா, அப்போது நம்ம 5 into 10,000 போட்டுக்கலாம் ப்ளஸ் 6 into 1000 ப்ளஸ் 3 into 100 plus 5 into 10 plus 4 into 1. இப்போ number of click பார்த்தீங்கன்னா 5 plus 6 11 11 plus 3 14 14 plus 5 19 19 plus 4 23. ஸோ டோட்டலாக 23 கிளிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது நெக்ஸ்ட்டு 66,000 இருக்கு இல்லையா, அப்போ நம்ம 6 into 10,000 plus 6 into 1000 plus 6 into 100 plus 6 into 10 plus 6 into 1. இப்போ நம்ம கிளிக்ஸ் பார்த்துக்கலாம், எல்லாமே 6 6 தான் இருக்கு இல்லையா, அப்போ 6 into 5 6 5s are 30. Total we use 30 clicks. Next வந்து இதுல 3 lakhs இருக்கு, 67,000 இருக்கு. அப்போ 3 into 1 lakh plus 6 into 10,000 plus 7 into 1,000 plus 8 into 100 plus next 1 into 10 plus 3 into 1. இப்போ இங்கே 3 இருக்கு 6 இருக்கு, 3 plus 6 9 9 plus 7 16 16 plus 8 16 plus 8 24 24 plus 1 25 25 plus 3 28. அப்போ 28 கிளிக்ஸ் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பண்ண ஆன்சர் எல்லாமே வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் क्वेश्चन, do you see any connection between each number
and the corresponding smallest number of button clicks. இப்போ நம்ம clicks பேஸ் பண்ணி இந்த நம்பர்லாம் நம்ம எழுதணும், எக்ஸ்பிரஷன்லாம் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒருமை இருக்கு, அதாவது இந்த நம்பர்ஸ் நம்ம எழுதும் போது இதுல வந்து ஏதாவது முக்கியமான விஷயம் நோட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ் வேல்யூ பிளேஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா நம்ம நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்து கம்மி ஆகுது. இப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கம்மி கிளிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதாவது 11 கிளிக்ஸ் பண்ணி we got this value 8300. அதே மாதிரி லார்ஜர் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ டி வேல்யூ, அதாவது நம்பரோட வேல்யூ அந்த பிளேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நம்பர் ஆஃப் கிளிக்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த வேல்யூ குறைஞ்சதுன்னா நம்பர் ஆஃப் கிளிக்ஸும் வந்து கம்மி ஆகுது. இதுதான் நம்ம இங்க அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் ஆன்சர் இங்க எழுதலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் இன் பிளேஸ் வேல்யூ the number of clicks decreases and increases. Place value நம்பர் வந்து அதிகமானா நம்பர் ஆஃப் கிளிக்கும் அதிகமாகுது, கம்மியானா நம்பர் ஆஃப் கிளிக்ஸும் கம்மியா வருது. அதுதான் கான்செப்ட். Third sum, if you notice the expressions for the least button clicks also give the Indian place value notation of the numbers. Think about why this is so. இப்போ இந்த தேர்ட் क्वेश्चन கேக்குறாங்கன்னா, இப்போ சோஃபா நம்ம வந்து நம்பர் சிஸ்டம்லாம் எழுதணும் இல்லையா, எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்து அதிகமானது கம்மியானது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் தி இந்தியன் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணதால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், ஒன்லி வி யூஸ் தி இந்தியன் நம்பர் சிஸ்டம் தான், இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் மாதிரி இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ நம்ம எது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கோம்னா 10 lakhs வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கோம் சம்ஸ்ல. ஸோ க்ரோர்லாம் இருக்கு, க்ரோர் 10 crores இருக்கு இந்தியன் நம்பர் சிஸ்டம்லேயே, அது நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. அப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம இப்படி எழுதிக்கலாம். Indian number system is useful in identifying the place values and number of clicks also changes as per the values. So values வந்து அதிகமானா கிளிக்ஸும் அதிகமா இருக்கு, values வந்து place value வந்து கம்மியானா number of clicks கம்மியாகுது. அதுதான் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும். What if we press 10 lakh button 10 times? What number will come up? How many zeros will it have? What should we call it? The number will be 100 lakhs, which is so called a crore. 1 crore is written as it is 1 followed by 7 zeros. So நான் இப்பதான் சொன்னேன் we used up to 10 lakhs வேல்யூ வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கோம், இன்னும் 1 crore வரல. 1 crore வந்து இந்தியன் நம்பர் சிஸ்டத்துக்கு இருக்கு. ஸோ கரெக்டா இங்க வந்து crore-ஓட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 crore நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1 போட்டு 7 zeros ஆட் பண்ணா இட்ஸ் a value for 1 crore. அதாவது 100 lakhs equal to 1 crore. And same way 10 lakhs வந்து 10 times நம்ம add பண்ணா we get 1 crore. இப்போ 10 lakhs இருக்கு இல்லையா, 10 times நம்ம add பண்ணோம், நமக்கு என்ன வருது, இங்க எத்தனை ஜீரோ இருக்கு ஆல்ரெடி 1 3 6 இருக்கு. அப்போ இங்க ஒரு ஜீரோ ஆட் பண்ணா we get 7 zero இல்லையா, 1 0 0 0 1 crore-க்கான வேல்யூ வந்துருச்சு. அப்போ 10 lakhs வந்து 10 times ஆட் பண்ணா we get 1 crore. 1 lakh வந்து 100 times நம்ம ஆட் பண்ணா we get 1 crore. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா 1.3ல வந்து crores and crores தான் கொடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம crores பேஸ் பண்ணி தான் பண்ண போறோம். அதுக்கான ஹிண்ட் தான் இங்க கொடுத்திருக்காங்க. crore-ஓட வேல்யூ எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பண்ணலாம்.